நாளுக்கு நாள் இந்த ஜக்கியோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு மாமா. அந்த ஸ்ரீமதி அம்மா என்னன்னா அவனுக்கு போய் வாக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. நீ என்ன சொல்ற லலிதா? நம்ம சுனிதாவுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பே இல்ல. அவளோட கர்ப்பப்பை செதஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணமும் அந்த ஜக்கி தான். ஏதோ அவங்க 2 பேருக்கும் சண்டை வரும்போது அவ வயித்துல இவன் எட்டு வதிச்சிட்டான். அதனால அவ கர்ப்பப்பை செதஞ்சு போயிடுச்சு. இந்த விஷயம் ஸ்ரீமதி அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. முழுசா விஷயம் தெரியாம அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்கு நுழைக்கிறது தப்பில்லையா மாமா? ஒருவேளை இது அந்த அம்மனோட உத்தரவா இருக்கலாம். அதனாலதான் அந்த மகமாயி அவங்க வாயால இந்த வார்த்தைகளை சொல்ல வச்சிருக்காங்க. செத்து போனவளை உயிரோட எழுப்பி கூட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டுல சேர்க்கணும்னு எனக்கு உத்தரவு போட்ட மாதிரி அந்த மகமாயி இவங்க மூலமா வேற ஏதோ காரியத்தை சாதிக்க நினைக்கிறா. ஆனா இது அவங்க கை மீறின விஷயமாச்சே மாமா. சப்தஹா முடியறதுக்குள்ள சுனிதாவால கர்ப்பம் ஆக முடியுங்கிற நம்பிக்கை நிச்சயமா எனக்கு இல்ல. அதனால ஸ்ரீமதி கொடுத்த வாக்குப்படி ஜக்கிக்கு மல்லிய கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுமா? அப்ப என்ன பண்றது? ஆட்டி வைக்கிறவாவ அதே மாதிரி ஆடுறவங்க நாம, அவ்வளவுதான். நம்ம மல்லிக்கு அம்மனோட ஸ்ரீரக்ஷை இருக்கு. அந்த ரக்ஷ எப்பவும் அவளை சுத்தியே தான் இருக்கும். அதை உடைக்க யாராலையும் முடியாது. கவலைப்படாத, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க எல்லாரும் நிம்மதியா இருங்க. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஏதோ இந்த ஊர்ல அவ நிம்மதியா இருக்கா, அவளை விட்டுருங்க ஐயா. யார வேணும்னாலும் விட்டுருவேன். ஆனா உன் பொண்ணு மல்லிய மட்டும் நான் விட மாட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.